போன தேர்தலே அவர் வந்து அவரோட தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாரு. பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால எனக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விழல, நான் தோத்ததே அவங்கனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, பாஜகனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல தொகுதியில் இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது ஜெயக்குமாருக்கு வந்து மைனஸாக இருக்கு. பாஜகவோட கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களும் அவருக்கு வந்து மைனஸாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் போன தேர்தலே சில பேச்சுவார்த்தைகள், அதாவது ஒரு மீனவர்களுக்கு வந்து பெருசாக எதுவும் செய்யலை, அது போன்ற விமர்சனங்களையும் முன் வச்சாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் கூட இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா போன தேர்தலில் இங்கே வந்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, 2019 வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட மௌரியா ராயபுரம் தொகுதியில் மட்டுமே 12,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அந்த அளவில் மக்கள் நீதி மையத்துக்கு இங்கே கணிசமான வாக்குகள் வந்து இருக்கு. கடந்த தேர்தல்கள் எல்லாம் அவங்க வந்து தனிச்சு போட்டியிட்டது அப்படிதான் இருந்தாங்க. இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த வாக்குகளும் திமுகவுக்கு போகிறதற்கு வாய்ப்பும் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மக்கள் நீதி மையமே அவங்களோட தொகுதி லிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க, எங்கெங்கே போட்டியிடலாம் அப்படின்னு. அப்படி சென்னையில் ஒரு தொகுதி, மதுரையில் ஒரு தொகுதி, கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி, விழுப்புரம், மாயபுரம் அப்படின்னு அவங்க ஒரு 5 தொகுதியை வந்து லிஸ்ட் பண்ணி இருக்காங்க. அதில் ஒரு தொகுதியாகவுமே கூட வந்து அப்படி சென்னைக்குள்ள அவங்க மதுராவயல் உள்ளிட்ட தொகுதிகள் அவங்களோட விருப்ப தொகுதியாக இருந்தாலும் கூட ராயபுரமும் கூட அவங்களோட லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் தான் நமக்கு வருது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.